தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மீனவர் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. பிரதானமாவே கடலோர மக்களை மீனவர் அப்படிங்கிற ஒரு சொல்குள்ள அடக்குறாங்க. ஆனா சங்க காலம் தொட்டு எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பெயர் வந்து நெய்தல் நில மக்களை வந்து பரதவர் அப்படின்னு, பரவர் இல்ல பரதவர் அப்படின்னு அழைக்கிற ஒரு சொல் இருக்கு. ஒரு இலக்கிய சொல்னு வச்சுக்கலாம். ஒரு சங்ககால நடைமுறையில இருந்து பண்பட்ட வழக்கமா வரும். நாங்க சமீபத்துல போயிட்டு எங்களை பரதவர்கள்னு அறிவிங்க. ஏன்னா பல தரப்பு சமூக மக்களாக, அதாவது தொழில் ரீதியான அடையாளம் கொண்ட சமூக மக்களாக இங்க நிறைய குடிகள் இருக்கும். நாங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து எங்களை பரதவர்னு சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனா பரதவர்ன்ற சொல்லே வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட்ல அரசாங்கத்தினுடைய அரசிதழ்கள்ல இல்ல, கெசட்ல இல்ல, அப்படி ஒரு வார்த்தை இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எங்களை பழங்குடியின மக்கள் பட்டியல அறிவிப்பதற்கான ஒரு சான்றாதான் நாங்க அந்த பரதவன்றதை பார்க்கறோம். இதுல கடற்கரை நிலவாழ் மக்கள்ல நாங்க குறிப்பிட்டு வச்சிருக்கோம், இந்த வேலைகள்லாம் தொல்காலமா செஞ்சுட்டு இருக்காங்க, இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு அறிவிங்கிறோம். இப்ப நீங்க தனிப்பட்ட மீனவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நாங்க வந்து ஒரு 70-80 லட்சம் பேர் இருக்கோம் அப்படின்னா, பரதவர்கள் நீங்க அறிவிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்க 1.25-1.5 கோடி பேர் இருக்கோம். அப்ப எங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிட்டத்தட்ட 15-16 விழுக்காடு மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்க அப்படின்னா, இந்த ஆட்சியாளர்களுக்கும் சரி, அரசியல்ல இந்த நில மக்களுடைய வாக்கை கேட்கின்ற கட்சிகளுக்கும் சரி நாங்க வைக்கிறோம். இப்ப எங்களுக்கான பிரதிநிதித்துவம் எங்க? அடிப்படை உரிமைகளை கூட நாங்க எங்களால கேட்டு பெற முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இந்த மக்கள் இருந்துட்டே இருக்காங்க. இப்ப உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டினுடைய ஒரு சொத்து கச்சத்தீவு. இதை கொடுத்ததுனால ராமேஸ்வரம், இந்த பக்கம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, இந்த பக்கம் தூத்துக்குடி, கன்னியாகுமரி, இந்த பகுதியில் இருக்கிற மொத்த கடலோர மக்களும் பாதிக்கப்படுறாங்க. மீன்பிடிப்பு முறைமைகள்ல மட்டும் இல்ல, என்னுடைய உரிமை எடுத்து கொடுப்பதற்கு உங்களுக்கு யாரு அதுக்கான உரிமையை கொடுத்தது? இன்னைக்கு கடலோரங்கள்ல நீங்க ஒன்னும் கப்பற்படையோ கடற்படையோ போட்டு நீங்க பாதுகாக்கல. நீங்க பாதுகாத்து எந்த நாட்டு ஆட்களையும் ஊடுருவாம வச்சுக்கல. நாங்க கடலோர சம்பளம் வாங்காத எல்லை காவல் சாமிகளாக, கடலோர பாதுகாவலர்களாக இன்று வரைக்கும் நின்றுட்டு இருக்கோம். இந்த நிலத்தையும் வளத்தையும் பாதுகாப்பதற்காக. இந்த கடலாக இருக்கிற வரைக்கும், இயற்கை சூழலோடு ஒன்றி இருக்கிற வரைக்கும் தான் மேல்மட்ட மக்கள் அமைதியாக வாழ முடியும். நீங்க கடல்ல தொந்தரவு பண்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேரலைகளையும் மிகப்பெரிய பேரழிவுகளையும் தான் சந்திக்கக்கூடிய சூழல் வரும். எந்த தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி. இது என்னமோ கேப்பாரற்ற மக்கள் மாதிரி, அடிச்சா திருப்பி அடிக்க முடியாத மக்கள் மாதிரி, தண்ணீர் தேவைப்படாத தொழிற்சாலைகளை கூட கடலோரங்களை கொண்டாந்து வைக்கிறோம். கடலோர நிலங்களை வந்து 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஒரு ஏக்கரை, கடலையே 4 லட்சம் ஹெக்டேர் கடல் பரப்பு விற்பனை ஆயிருக்கு. எல்லாமே ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு நாங்க வாங்கியிருக்கோம், நாங்க போயா போட்டுருவோம், இந்த இடத்துல படகு வராதுங்கிறாங்க. இப்ப இது வரைக்கும் கிட்டத்தட்ட 72 விழுக்காடு மக்களுக்கு, கடலோர மக்களுக்கு வாழ்ற நிலத்துக்கு நிரந்தர குடியுரிமை பட்டாயி கட்டி கொடுக்கப்பட்ட சுனாமி வீடுகள் எந்த நிலைமையில இருக்கு, அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துவோம், அந்த வீடுகளை பராமரிப்பு செய்வோம் அல்லது மறுகட்டமைப்பு செய்வோம். எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. போற போக்குல இந்த தடைக்கால நிவாரணம், மழைக்கால நிவாரணம், இதை மட்டுமே வச்சு கடலோர மக்களை வாக்கை பெற்றுடலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழல் தான் நாங்க பார்க்கறோம். எங்களுக்கான அதிகார வலிமை பெறணும் அப்படின்னா எங்களுக்கான பங்கேற்பும் பங்கீடும் அவசியம்னு நாங்க சொல்றோம். இந்த மீனவர் தினம் கிட்டத்தட்ட இது 97ல இருந்து தொடங்கினாங்க. 28ஆம் ஆண்டு இந்த மீனவர் நாளை மையமா வச்சு, அது இன்னைக்குதான் எங்க மீதான பார்வையே வந்து அவங்களுக்கு வரும். எல்லாரும் அறிக்கை விடுவாங்க, வாழ்த்து தெரிவிப்பாங்க. இன்னைக்குதான் அரசியல் கட்சி தலைவர்களா இது குறித்து பேசுவாங்க. இன்னைக்குதான் எங்களோட உழைப்பினுடைய அந்த சொல்லே பரிணமிக்கும். ஆனா ஒரு 100 ஆண்டு 2 நூறாண்டு இல்லை, ஒரு 2000 3000 4000 ஆண்டு தமிழர்களுடைய வரலாறு எங்கிருந்து தொடங்குச்சோ அங்கிருந்து நெய்தல் குடிகளுடைய வரலாறும் தொடங்குச்சு. இன்னைக்கு எங்களுடைய தலைவர்கள் எல்லாம் உலக தலைவர்களாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டாங்க. ஆனா அந்த மக்களை எங்கள் தலைவராக கூட எங்களால பறைசாற்றிக் கொள்ள முடியல. அப்படிப்பட்ட ஒரு குடிகளாகவே இது வரைக்கும் இருக்கிறோம். இப்ப நீங்க கடற்கரை புறம்போக்கு, அந்த கடற்கரை நிலங்களை பிரிச்சதுல கடற்கரை 3ல எங்கள் குடியிருப்பு தவிர பாக்கி எல்லாமே கடற்கரை புறம்போக்கு நிலங்கள்னு சொல்றாங்க. எதிர்கால குடியிருப்புகளுக்கு கூட எங்களுக்கு இடம் இல்லாம மேரிடைம் போர்டு கையில அதனுடைய அதிகாரத்தை கொடுத்துட்டாங்க. ஊராட்சி கையிலயோ, ஊராட்சிக்கு ஒப்படைப்பட்ட புறம்போக்காவோ அல்லது வருவாய்த்துறைக்கு சொந்தமான புறம்போக்கு நிலமாவோ இருந்தா மட்டும்தான் அதை மனைப்பிரிவா மாத்தி மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். அப்படி எதிர்கால குடியிருப்புக்கு கூட நிலமற்ற மக்களாக, இருக்கின்ற நிலத்துக்கும் உரிமையற்ற மக்களாக ஒரு கூடி தமிழ்நாட்டுல சொந்த மண்ணில் அகதி போன்ற வாழ்ற ஒரு கூட்டம் இருக்குன்னா அது கடலோரம். அப்ப இதுக்கான உரிமை எப்படியாவது கேட்டு பெறணும்ல. இந்த நாளை எங்களுக்கான கொண்டாட்ட நாளா இல்லாம எங்களுக்கான கோரிக்கை நாளா நாங்க மாத்துறோம். இந்த கடல் பாதுகாவலராக இருக்கக்கூடிய மீனவர்களை திட்டமிட்டு புறக்கணிக்கிறதா நீங்க 100 விழுக்காடு 200 விழுக்காடு திட்டமிட்டு தான் புறக்கணிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்க ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே கொதித்துழிஞ்சிருந்தவங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு தெரிஞ்சு அதை சமாதானப்படுத்துவதற்காக தான் நீங்க பல சலுகைகள் கொடுக்கப்படுகிறது தவிர, உண்மையிலேயே யதார்த்தமா நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ளுங்க. எங்களை வந்து பரதவர்கள் இந்தந்த சாதியினுடைய நாங்க உட்தொகுப்பு கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் இது எங்க இருந்து இதெல்லாம் நாங்க ஒருங்கிணைச்சு பரதவர்கள் சொல்றோம், எல்லா ஆவணங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. நாங்க இது எல்லாத்தையும் தரோம். இந்தந்த உட்பிரிவுகளை வச்சு இவங்க எல்லாத்தையும் பரதவர்கள் நீங்க ஒருங்கிணைச்சிட்டு எந்தெந்த மக்கள் எவ்வளவு அளவீடு இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரதிநிதித்துவத்தையும் தொகுதி ஒதுக்கீடையும் செய்யுங்க. அதே போன்று எங்களுக்கும் செய்யும்.
நாங்க வந்து யாருடைய அதிகாரத்தையும் யாருடைய உரிமையும் பறிக்கவே நாங்க கேட்கவே இல்லை. எங்களுக்கான உரிமையை ஏன் கொடுக்க மறுக்கிறீங்க? நீங்க இது வரைக்கும் வரலாற்றுல சொல்லுங்க, அரசியல் வரலாற்றுல ஒரு மீன்வளத்துறை அமைச்சர் பர்டிகுலரா ஒரு துறைக்கான ஒரு அமைச்சரை போடுறாங்க. அந்த துறை சார்ந்து உள்ள மக்கள் 1000 பேர் இருக்கும்போது, இல்ல உங்களுடைய வேட்பாளர்ல ஒருத்தர் வெற்றி பெற்றும் இருக்காரு. இப்ப நான் திமுகவுக்கு மட்டும் இந்த கேள்வி வைக்கல, யாரெல்லாம் ஆளுகின்ற கட்சியாக இங்க வர நினைக்கிறாங்க எல்லாருக்குமே இது வைக்கிறேன். குறைஞ்சபட்சம் எங்களுக்கான வாய்ப்பையாவது உறுதி செய்கின்ற விதமா அதை கடலோர மக்களுக்கான வாய்ப்பா கொடுக்கும். அவர் வந்து 10 விஷயங்களை பண்ணலனாலும் ஒரு 3-4 விஷயங்கள் அவருக்கு தெரியும். ஒரு வெள்ளம் வந்தா, ஒரு காத்தடிச்சா, ஒரு படகு போல அப்படின்னா இங்க இருக்கிற மக்களோட சூழல் என்னன்னு கொஞ்சமா தெரியும். அப்படிப்பட்ட புரிதல் கூட இல்லாத ஒருத்தர் கொண்டு வந்து அமைச்சரா கொடுக்குங்க. இதே வேற ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி கொடுத்திருந்தா எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு தமிழ்நாட்டுல வந்துடும். இந்த மக்கள் வந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. இவங்களுக்கான விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும். இன்னும் சொல்லணும்னா மத்திய மாநில அரசுகளை கடலோர வரக்கூடிய கடலோர மக்களுக்கான திட்டங்கள் எல்லாம் போய் தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. ஒரு சாதாரண மக்கள் சாதாரண மக்களாவே இருக்க முடியும். ஒரு பெரிய பணக்கார செல்வந்தர் பணக்காரரா இன்னும் மேலும் ஆக முடியும். இதுல வர திட்டங்கள்லாம் இருக்கட்டும், அந்த திட்டங்கள் இங்க இருக்கிறவங்களை உட்கார்ந்து பேசப்பட்டுச்சா? இங்க இருக்க மக்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தினாங்களா? ஒரு கடலோரத்துல ஒரு திட்டம் வருதுன்னா கூட, ஒரு பெரிய தொழிற்சாலை வருதுன்னா கூட அந்த மக்களை கூட்டி எந்த கருத்து கேட்பும் கேட்கறது இல்லை. ஏதாவது எங்கொன்றாவது ஏதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயங்களை செஞ்சு ஒரு அனுமதியை வாங்குற மாதிரி வேலைகளை தான் செய்யறாங்க. அப்ப சரி, ஒரு தொழிற்சாலை கொண்டு வரீங்க, என்ன சொல்றீங்க? அங்க இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பையாவது உறுதி செய்வோங்கிறது. அதாவது பண்றீங்களான்னா அதுவும் இல்லை. அப்ப இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு அதிகாரம் ரொம்ப வலிமையானது. அந்த அதிகார பங்கீடையாவது இவங்க கொடுக்கணும் அப்படிங்கறதான கோபம் தான் நம்ம வெளியில வந்து பேச வேண்டியதா இருக்கு. அதுக்காக நான் என்னை போன்ற ஆட்கள்லாம் அரசியல் தளத்துக்கு வந்தது. எனக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும், நாடாளுமன்ற உறுப்பினர், நமக்கு ஒரு பதவி அதிகாரம் வேணும், காளியம்மலுக்கு பின்னாடி எம்எல்ஏ எம்பின்னு போட்டுக்கணும்ல நான் இந்த களத்துக்கு வரவே இல்லை. கடல் தாயின் மீது சத்தியம். இந்த மக்களுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த தலைமுறை, இப்ப என்ன மாதிரி எனக்கு முன்னோர்கள் இருந்தாங்க. இப்ப எங்கள் பெரும்பாட்டன் ஐயா சிங்காரவேலர் இருந்தார். உலகத்தினுடைய பொது விஷயங்களை பத்தி யோசிச்சார். கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை விதைச்சார். இன்னும் சொல்லப்போனா இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்ட் கட்சிகளே அவரை புறக்கணிச்சிட்டாங்க. அவர் படம் போடுறது இல்லை, அவரை பெருமை கொள்றது இல்லை. ஏன் மரியாதைக்குரிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரும் தலைவராக போற்றப்படுகிறார் ஐயா பெரியார். அவருக்கே இவர்தான் உருவாந்திருக்கிறாரு. அப்படின்னு சொல்ல போனா அந்த அம்பேத்கர் அவர்கள் பெருமை மிகு பேசுறார். சிங்காரவேலர் போன்ற ஒரு ஆளுமையை பார்த்தது. இன்னைக்கு மதிய உணவு திட்டம் காமராஜருக்கு முன்னோட்டமாக இந்த விஷயத்தை செய்து காட்ட முடியும்னு களத்துல நின்று காண்பிச்சவர். ஆனா இன்னைக்கு அவருக்கான மரியாதை என்னவா இருக்கு? எங்கேயோ ஒரு இடத்துல, சென்னையில ஒரு இடத்துல அவருக்கு ஒரு சிலை இருக்கு. அவருடைய நிலத்தை கையகப்படுத்தி அந்த நிலத்துல ஆக்கிரமிப்பு பண்ணி அதுல அரசாங்க திட்டங்கள்ல நடைமுறை செய்தப்ப கூட அவருக்கு ஒரு பொதுப்படையான ஒரு மனிதராக பார்க்க முடியல. அந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் மறைக்கப்பட்டே இருக்காங்க. நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்குதான் மத்திய அரசுகிட்ட போய் நம்ம அதுக்கான ஆவணங்களை எல்லாம் திரட்டி, இந்த மாதிரி இல்லைங்க இவர் தாங்க இந்த வருஷத்துல போராடிக்காரு, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிருக்காரு, அதுக்கான ஆவணங்களா திரட்டி கொண்டு கொடுத்த பிறகுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர், ஏர்லியஸ்ட் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு அங்கீகரிக்கிறது. வர்ணகுலத்தான் நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் அவரை அங்கீகரிக்கிறாங்க. பாண்டியாபுரி தேர்மாறு இப்பதான் தோண்டி நம்ம எடுத்து அவருக்கான விழா வந்து ஜெயந்தி விழா அடுத்த மாசம் நாங்க நடத்துறோம். இது ஒவ்வொன்னா எங்க வரலாற்று தேடி எடுத்து சொல்ல வேண்டியது. ஏற்கனவே அதிகாரத்துக்கு இடத்துல நாங்க இருந்திருந்தோம் அப்படின்னா, இதே நான் இங்க பேசுறத நான் பாராளுமன்றத்துல வச்சு பேசியிருக்கேன், அவைக்குறிப்பில் ஏற்றிருக்கேன், சட்டமன்றத்துல வச்சு பேசியிருக்கேன், அதுக்கான அங்கீகாரத்தை பெற செய்திருக்கேன். இதுக்கான அரசியல் வழித்தடமா தான் நம்ம பார்க்க வரோம். இன்னைக்கும் ஒரு அரசாங்க வேலை, மீன்வளத்துறையில ஒரு பொறுப்பு இன்ஸ்பெக்டர், ஆய்வாளர், படகுல ஏறணும், ஆய்வு செய்யணும், போகணும் வரணும். அப்ப நீச்சல் தெரியாத ஒரு ஆட்களை வந்து நீங்க கொண்டு வந்து வச்சு தேர்வு பண்ணி அவருக்கு நீச்சல் பயிற்சி எதுக்கு? இந்த வீண் விரை. ஏற்கனவே அவனோட ரத்தத்திலேயே ஊறி போன ஒரு கூட்டம் இருக்கும்போது கடலோர காவல்துறைக்கு வெளியில இருந்து ஆள் இருக்கு. அப்ப இந்த ரிசர்வேஷன், இந்த வேலைக்கு இவங்கதான் முக்கியத்துவம் வாய்ந்தவங்க, இதுல தனித்திறன் கொண்டவங்க, இவங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயங்களை பேசுவதற்கு கூட அங்க ஆள் இருக்கு. அதை நடைமுறைப்படுத்தணும், செயல்திட்டத்துல ஏத்தணும்னா அதிகாரம் ரொம்ப தேவை. அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி எங்க முன்னோர்கள் வச்சுட்டு போகாம போனதால நாங்க போராடி நிக்கிறோம். எங்க பின்னாடி தலைமுறை போராட வேணாம், அதுக்கான வாய்ப்பையாவது உருவாக்கி வச்சுட்டு போகணும். இத்தனை பேர் களப்பட்டு நிற்கிறோம். அந்த பகுதியில் வந்து போதைப் பொருள் பழக்கம் அதிகமா இருக்கு. குறிப்பா மீனவர்கள் வந்து குறிவைக்கப்படுகிறார்கள். இல்லைங்க, தமிழ்நாடு முழுமைக்குமே இந்த போதை கலாச்சாரம் வந்து ரொம்ப பெருகிட்டு வருது. முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா குடிக்கிறவங்களை பார்த்தா, யாராவது ஒருத்தர் குடிக்கிறாங்கன்னு பார்த்தா நம்மள யாராவது குடிக்காரன்னு சொல்லிடுவாங்களோன்னு குற்ற உணர்வு வரும். இன்னைக்கு அப்படி இல்லையே. அது ஒரு செலிப்ரேஷனா மாத்திட்டாங்க, கொண்டாட்டங்களா பிறந்த நாளா தன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பிரேக்கப் கொண்டாடுறாங்க. ஒரு பொண்ணும் ஒரு ஆணும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா பார்ட்டி. இந்த பார்ட்டிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள உள்ள போய் பாத்தீங்கன்னா மது வழக்கத்தை வந்து ரொம்ப எளிமையா எதுனாலும் சரி, நீங்க ஆபீஸ்ல மேனேஜர் திட்டாருன்னு கொண்டு நான் வந்து செலிப்ரேட் பண்றேன், மேனேஜரை நான் திட்டேன்னு செலிப்ரேட் பண்ணேன். அப்ப இந்த குடி கலாச்சாரமும் இந்த கொண்டாட்டங்களும் சேர்ந்து இணைந்ததனுடைய ஒரு விஷயமா இது பரவி. இப்ப எல்லாரும் சமகாலத்துல ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல ஒரு பையன் குடிக்காதனாருன்னா அவன் கேவலப்படுத்தப்படுறான்.
என்னடா இந்த காலத்துலயும் வாழ தெரியாம இருக்கு அப்படின்னு கேக்குறான். அவன் தனக்குன்னு ஒரு சுயத்தை இங்க வச்சுக்கவே முடியல. அப்ப இந்த மாதிரியான சூழலும் இதை கட்டுப்படுத்தாத ஒரு ஒரு அரசாங்கத்தினுடைய விரிவாக்கம் தான். ஏன்னா போதையை தடுக்க வேண்டிய அரசாங்கமே போதையை விற்பனை செய்யுது அப்படின்னா இங்க எப்படி இருக்கும்னு பாருங்க. இப்ப யார் பாதுகாக்கணும்? அவங்களே அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறாங்க அப்படின்னா இது போன்ற சம்பவங்கள் தான் நடக்கும். இங்க இந்த இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் இல்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதிகப்படியான குடும்ப வன்முறை பிரச்சனைகள், இது எல்லாமே எங்க போய் முடியும்னு ஒற்றை புள்ளியில நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா அந்த மது போதை கலாச்சாரத்தில் தான் முடியும். குறிப்பிட்டு பாருங்க, தமிழ்நாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு ஒரு துயரமான ஒரு சூழ்நிலை இருக்கும்னா, ஒரு பள்ளிக்கூட மாணவி, ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை ஒரு கடிதம் எழுதும் அரசாங்கத்துக்கு, முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதும். என் அப்பா இந்த குடிப்பழக்கத்தால என்ன சரி எங்க அம்மா போட்டாங்க, பிள்ளைங்க என்னால அதை பார்த்துட்டு சைக்கிள் கொடுக்க முடியல, என் தற்கொலைக்கு பிறகாவது இந்த மது போதை கலாச்சாரத்தை நீங்க தடுத்து நிறுத்துவீங்கன்னு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொள்றான்னா இதை விட ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி தமிழகம் போய் கொண்டிருக்காங்க. இதை ஏன் இவங்க அரசாங்கம் செவிமடுக்காம இருக்கு? ஒரு பெண் பிள்ளை வளர முடியாத சூழ்நிலை இருக்கு, பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு, அதை இதை கட்டுக்குள்ள கொண்டு வரணும். இன்னும் சொல்ல போனா இது இளைஞர்கள் மத்தியில, குறிப்பா கல்லூரி மாணவர்கள் பிள்ளைகள் மத்தியில ரொம்ப எளிமையா பரவலாக்கப்பட்டு இருக்கோன்ற பயம் இருக்கு. நம்ம பிள்ளைங்களை எப்படி பாதுகாப்பா அது வெளியில போயிட்டு வீட்டுக்குள்ள வர வரைக்கும் அது சரியா வரணுமேனு ஒரு பிள்ளை மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. அதோட நீட்சியா தான் இது போன்ற குற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு. இது உண்மையிலேயே வன்மையா கண்டனத்துக்குரியது. அரசு இது போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்கணும். இது போன்ற நிறைய காவல்துறையினர் பரிசோதிக்கிறாங்க, போறாங்க வராங்கன்னு அரசு தரப்பு சொல்றாங்க. இவ்வளவு பரிசோதனை செய்யும் போதும் கூட இது எப்படி எளிமையா கைமாறப்படுது அப்படிங்கிற கேள்வியை நம்ம அரசாங்கத்தை வைக்க வேண்டியதா இருக்கு. நீங்க இப்ப பேசுறப்ப எல்லாத்தையும் யார் தலைமையை ஏற்க போறாங்க, நீங்க யார் தலைமைக்கு முன்னாடி போக போறீங்க, யாரை நீங்க தேர்வு பண்ண போறீங்கிறது உங்களோட தேர்வு. இல்ல, நாங்க ஒட்டுமொத்தமா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்ப நான் கடலோர மக்களை மட்டும் வச்சு பேசல. விவசாயிகள், உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், நிறைய சின்ன சின்ன வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் அவங்களுக்கான ஒரு சமூக அங்கீகாரமோ அல்லது அரசியல் அங்கீகாரமோ பெறாம அப்படியே ஒடுங்கி ஒடுங்கி இருக்காங்க. அவங்களுக்கான ஒட்டுமொத்த ஒரு எல்லா மக்களுக்குமான அரசியல் பேசக்கூடிய ஒரு ஒரு அமைப்பாதான் ஒரு விஷயத்த மாத்தணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. இப்ப இங்க முதல் கட்டமா நெய்தல் இன மக்களை ஒரே ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால ஒருங்கிணைச்சு அப்படின்றதுனால, இன்னொன்னு இப்ப எல்லா மக்களுக்குமான ஒரு அரசியல் தலைமை இருக்கு, நீங்க சொல்லிட முடியும். நான் கம்யூனிட்டி பேஸ்டு பேசல, அப்படியே பேசினா கூட ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனையை பேசுவதற்காக ஒரு தலைவர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு கடலோர மக்களுடைய பிரச்சனையை பத்தி பேசுவதற்கு ஒவ்வொருத்தரும், இப்ப அண்ணன் சென்னையில் இருக்காரு, நான் நாகப்பட்டினத்துல இருக்கேன், ஒருத்தவங்க தூத்துக்குடியில இருக்காங்க, இன்னொருத்தவங்க புதுச்சேரியில இருக்காங்க, கன்னியாகுமரி, இப்படி அங்கங்க இருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா இங்க நடந்தா இவங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும், அங்க நடந்தா அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வரணும், ஒரு ஒட்டுமொத்த தலைமையை உருவாக்கணும், அது கூட்டு தலைமையா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அண்ணன் வழி நடத்துறாங்க. அவங்க பின்னாடி நாங்க வர தயாரா இருக்கனால நாங்க வர தயாரா இருக்கோம். இல்ல யாரு இந்த இடத்துல நின்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு கூட்டு முயற்சியோட எல்லாருடைய கருத்துக்களை கேட்டு ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு அமைப்பு கொண்டு போவதற்கு இந்த இடத்தில் யார் கேட்டாலும் அவர்கள் பின்னால் ஒன்று திரண்டு அணித்தரவிற்கு நான் உள்ளிட்ட எல்லாரும் நாங்க தயாரா தான் மீனவர்களை பாதுகாக்க மட்டும் இல்ல, யாரெல்லாம் உழைக்கின்ற உரிமை மறுக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கான உண்மையான அரசியல் பங்கேற்புக்கான அமைப்புகளை உருவாக்குவதற்கு இவங்க எல்லாரும் பேசி ஒரு ஒரு முடிவுக்கு வரணும்ல. அவங்க ஒவ்வொருத்தரா ஒரு கருத்துக்கள் வச்சிருப்பாங்க. நாங்க இன்னும் அதுக்குள்ள போகல, இந்த மாதிரி ஒரு தனி அமைப்பு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ள போகல. ஆனா எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, திட்டம் இருக்கு. என்கிட்ட இல்ல, அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆலோசனை இருக்கு. இது மாதிரி நம்ம பண்ண என்ன, நம்ம ஒரு சில பேர் என்கிட்ட சொல்லவும் செஞ்சாங்க, ஏன் நம்ம ஒரு கட்சிகள் பின்னாடியே போயிட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது வென்றால் மட்டும்தான் நீங்க மதிப்பு. ஒரு சினிமாத்துல சொல்லுவாங்கல்ல, நீங்க பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் ஜெயிச்சுட்டு பேசு, ஏன்னா வெற்றி பெற்றவங்க பேசினாதான் மக்கள் கேட்பாங்க, தோல்வி விட்டுறவங்க பேசினா கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இங்க யதார்த்த களம் இருக்குன்றதுனால வெற்றியும் அதிகாரமும் நீங்க சாதாரணமா ஒருத்தர் கையெழுத்து போறதுக்கும் பசங்களை கையெழுத்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம். அதுதான் நீங்க நமக்கான அதிகாரத்தை பெற செய்யும் அப்படின்ற அந்த பார்வையும் இருக்கிறதுனால ரெண்டையும் அவங்க கலந்து பேசி யோசிச்சுட்டு இருக்காங்க. எந்த முடிவு எடுத்தாலும் கூட்டு முடிவு தான். ஆமா, இல்ல அந்த ரிலாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கான அடுத்த கட்ட நகர்வை நோக்கி இனிமே நான் போகதான் போறேன். அடுத்தடுத்து அதுக்கான வேலைகள் பண்ணிட்டேன். இல்ல இது மாநாடு நடத்த போறாங்கன்னா இப்படி கூட்டமாவா இல்ல ஏற்கனவே
41 பேர் இறந்த மாதிரி அடுத்தது அந்த ஒரு பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க சனி ஞாயிறும். இப்ப மறுபடியும் கரூர்ல வந்து மீண்டும் அது தொடர்ந்து அனுமதி கேட்டிருக்காங்க, அனுமதி மறுத்திருக்காங்க. ஆனா அது மறுபடியும் அவங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க. மீண்டும் அந்த பயணத்தை இந்த செய்தி நான் கேள்விப்பட்டேன். அப்படி தொடங்கும் பட்சத்துல உங்களோட பார்வை இல்லை, மக்களை சந்திக்கின்ற ஒரு தலைவன் போயிட்டு ஒரு மக்களை சந்திக்கிறத யாரும் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு மக்களை சந்திக்கின்ற போது இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம என்னென்ன முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் இருக்கோ அது போன்ற முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை கட்சியும் சரி அரசும் சரி சரியா செய்து கொடுத்து மக்களை சந்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நான் பாக்குறேன்.